வெயிட்டிங் டைம் 2 hours நாங்கள் வீல் சேர்க்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது விசாரித்து பார்த்தது அப்படி இல்லை. ரிப்பீட்டடாக நான் அந்த வீடியோஸை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தப்போவுமே அதில் வந்து அந்த வீடியோவில் ஆள் காசு கேட்குற மாதிரி ஒரு ஆதாரமோ எதுவுமோ இல்லை. அதில் இதான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இவங்களை. நாம் வந்து இதில் எந்த ஒரு ரெக்ரூட்டிங் அத்தாரிட்டியே கிடையாது. இது அப்படியே வந்து கிறிஸ்டல் அவுட் சோர்சிங் சர்வீசஸ். நேற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெய்கா பில்டிங்கில் அரௌண்ட் 11 o'clock ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து வீடியோவில் வந்து வைரலாக பரவி இருக்கிறது நேற்று நைட்டு தான் பார்த்தேன். ஒரு பேஷண்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஓபிக்கு வந்திருக்காங்க. காலில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 11 AM வந்திருக்காங்க. வந்துட்டு நாங்கள் விசாரித்து பார்த்ததில் அந்த பேஷண்ட்டு உள்ளே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணவே இன் அவுட் டைம் வந்து 2 hours இருந்திருக்கு. அவங்களுக்கு ஓபிக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இலாபரேட் ட்ரெஸ்ஸிங் இருக்கும். அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு 2 hours கிட்ட ஆயிருக்கு. ஸோ நேற்று வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஓபி மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, அதுக்கப்புறம் வாஸ்குலர், பிளாஸ்டிக், இது மாதிரி நிறைய ஓபிஸ் நடக்குது. ஸோ இதில் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 120 பேஷண்ட்ஸ் பக்கம் வராங்க. வீல் சேர்ஸ் வந்து அடிக்வேட்டாக தான் இருக்குது. நமக்கு பற்றாக்குறையெல்லாம் கிடையாது. ஓபி பிளாக்ஸுக்கு மட்டுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு உள்ள ஃபஸ்ட்டு 2 to 3 கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் ஓபிஸ் நடக்குது. ஸோ அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வீல் சேர்ஸு, ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே அடிக்வேட்டாக தான் இருக்குது. இந்த வந்து இவங்க வெயிட்டிங் டைம் 2 hours நாங்கள் வீல் சேர்க்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது விசாரித்து பார்த்தது அப்படி இல்லை. இன் அவுட் டைம் தான் 2 hours. அவங்க நடுவில் வந்து ஒரு 15 minutes பக்கம் வீல் சேருக்கு வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நான் விசாரித்ததில் இன்னும் கொஞ்சம் வீல் சேர்ஸ் வாங்கிறதுக்கு நேற்றே வந்து நடவடிக்கை கொடுத்துட்டேன். ப்ரொசீடிங் சைன் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி காலையில் சொல்லிட்டேன். நான் வீல் சேர்ஸ் இன்னும் வாங்கிடலாம். அப்புறம் ஸ்ட்ரெச்சர்ஸும் வந்து அடிக்வேட்டாக இன்னும் கொஞ்சம் அடிக்வேட்டாக வாங்கிடலாம். எத்தனை இருந்தாலும் இப்போ இருக்கிற இதுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவசரமாக உடனே எல்லாமே சீக்கிரம் வந்து பார்த்தடுப்பில் ஒரு வெயிட்டிங் டைமே இல்லாமல் போகணுன்னு அவங்களோட டிஸ்ட்ரெஸில் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதுவும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் பர்சன்ஸ் இப்போ க்ரீன் பிரிகேடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டு, அதாவது வெளியவே வந்து 2-3 அவுட் சோர்சிங் கிறிஸ்டல் செக்யூரிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு க்ரீன் பிரிகேடுங்கிற கான்செப்டில் வெளியவே வந்து நின்றுட்டுருக்கணும். அதாவது ஸ்ட்ரெச்சரு, வீல் சேரு வச்சுட்டு நின்றுட்டுருக்கணும். How many of them? Or 4 people should be there. So that I've already instructed. It is going to be implemented. So இது வந்து அன்னைக்கு நான் ஒரு போன வாரம் வந்து டியூஸ்டே போல் ஜெய்கா பில்டிங்க்கு ரவுண்ட்ஸ் போனப்போ நான் சொன்னேன். விழுப்புரமில், ஊட்டிலலாம் நம்ம அந்த கான்செப்ட் கொண்டு வந்து நான் ப்ரீவியஸாக டீனாக ஒர்க் பண்ண ஸ்டேஷன்ஸில் இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வர பார்த்தோம்ல. அங்கேயுமே வந்து மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தான் ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர்டு. பட் அது எனக்கு மைண்டில் வந்ததுனால லாஸ்ட் வீக் தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த க்ரீன் பிரிகேட் கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு. பட் இவ்வளோ பில்டிங்ஸ் எல்லா பக்கம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டல் அவுட் சோர்சிங்கில் நான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து க்ரீன் பிரிகேட் ஒன்ஸ் இட் கம்ஸ் these problems will be sorted out. இந்த 2 daysலேயே நான் வந்து ஐ வில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜியோட பெரிய வெயிட்டோட எடுக்கிற அந்த ஒரு நல்ல கேஜ் ஸ்டீல் உள்ள ட்ராலிஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ப்ரொசீடிங்ஸ் போட்டுட்டோம். பேஷண்ட் வீல் சேர் அன்னைக்கு கூட போகும்போது பேஷண்ட் வீல் சேரில் போகலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க ஒர்க்கர்ஸு. போய் சொல்லிட்டு இது வந்து அதுக்கு கிடையாது. வீல் சேர் இல்லாததுனால அந்த நோயாளி என்ன சொல்றாங்க, ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே. Actually no, like I inquired into it this morning. He is a crystal outsourcing manager. We inquired into it. Once we inquired, ரிப்பீட்டடாக நான் அந்த வீடியோஸை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தப்போவுமே அதில் வந்து அந்த வீடியோவில் ஆள் காசு கேட்குற மாதிரி ஒரு ஆதாரமோ எதுவுமோ இல்லை. அதில் சில இன்ஸ்டன்சஸில் ப்ரீவியஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்களே கேட்குற மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக
ஆள் யாருன்னு நம்ம அவங்க பேர் சொல்லாட்டி கூட அதை மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்த உடனே அந்த இதை வீடியோ காட்டின உடனே அவங்க இது இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஒரு என்கொயரி நடத்துவோம். அவங்களுக்கும் வந்து ஒரு டீம் போட்டு என்கொயரி நடத்தி பாரு இது ப்ரூவ்டு தான், வீடியோலே இருக்குது, அதனால வந்து நீங்கள் வந்து அதை நல்லிஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஊஸ்டே பண்ணியிருக்கோம், வேலையை விட்டே வந்து தூக்கியிருக்கோம். இதில் வந்து சிரமங்கள் அப்படிங்கும்போது அவங்களோட மைண்ட் செட்டு சார். நம்ம வந்து பார்த்து அவுட் சோர்சிங் ஏஜென்சி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இவங்கள. நாம் வந்து இதில் எந்த ஒரு ரெக்ரூட்டிங் அத்தாரிட்டியே கிடையாது. இது அப்படியே வந்து கிறிஸ்டல் அவுட் சோர்சிங் சர்வீசஸ் தான். அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இந்த வாட்டி அதுவுமே வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால டெண்டர் வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறினதுனால எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரீவியஸ் மேடமும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க, டீன் மேடம் எக்ஸ்ட்ரா ஆளுங்க கேட்டிருந்தாங்க, ஆனர் இருந்தாங்க, எல்லாம் தான் நடந்துச்சு ஆச்சுங்களா. அவங்களே வந்தாங்க, ஜோனல் ஆஃபீஸு ஸ்டேட் லெவல் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தாங்க. வந்துமே அவங்க தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்ரூட் பண்ணதில் நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்க தான் வந்து அதை மானிட்டர் பண்ணணும். நாம் வந்து அந்த வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கும் நம்ம பேசியிருக்கோம். கலெக்டர் சாரும் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. நான் அந்த வைஸ் பிரசிடென்ட் சென்னை அவங்கக்கிட்ட அவங்க ஏஜென்சியோட வைஸ் பிரசிடென்ட் கிட்டையும் பேசியிருக்கோம். பேசினப்போ அவங்க வந்து 1 வீக்கில் நாங்கள் இது பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கூட இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது, இவ்வளோ இருக்கும்போது நீங்களும் ஒத்துழைச்சாதான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் சார். இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறவங்க பணம் இல்லாதவங்க வராங்க. ஒரு டைம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 200 ரூபா கேட்கறாங்க. ஒரு டைம் வந்து வாகனத்துல ஏற்றி விடுறதுக்கு 150 ரூபா கேட்கறாங்க. ஆட்டோ சார்ஜ் மாதிரி வாங்குறாங்க ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கு. எல்லாமே வந்து அவங்க வந்து நம்மளும் பசி நேரத்தில் இருந்தால் கூட அவங்களோட வேதனை அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளோதான் இம்பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கோபமாக பேசவே கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ரவுண்ட்ஸ் போகும்போதும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தா இன்னைக்கு மார்னிங் கூட அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கு, இது மாதிரி என்ன இப்படி இதாக பேசுறது இல்லையா, வாய்ஸை குறைச்சி பேசுறது இல்லையா, அவங்க பேர் என்ன அப்படிலாம் கேட்டுட்டு தான் இன்னைக்கு கூட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. பேஷண்ட்ஸோடு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அவங்களோட வேதனையை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னதான் அவங்க ரிப்பீட்டடாக ஒரே கேள்வியை கேட்டாலும் நம்ம ஜென்டிலாக தான் ஆன்சர் பண்ணோம். நம்ம ஆட்டிடியூட் வந்து நல்ல விதமாக இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். சொல்லுங்க சார். எஸ் சார், சரிங்க சார், ஓகேங்க சார். என்ன விஷயம்னா போதுமானதாக ஸ்ட்ரெச்சர் இருக்கு, வீல் சேர் இருக்குங்க, ஆனால் கூடுதலாக ஆர்டரும் போட்டுருக்குங்க, முரண்பாடாக இருக்கு. இல்லை அது முரண்பாடாக இல்லைங்க சார். இது வந்து அங்கே நம்ம வாங்கிட்டு ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து இல்லைன்னு கிடையாது, இருக்குது, வீல் சேர்ஸும் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் நம்ம எதுக்கு நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்வேஸ் வந்து இந்த பேஷண்ட் லோடு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இங்கிருந்து வந்து நம்ம திடீர்னு அவங்களுக்கே ஒரு ஆஃப்தல் ஒப்பீனியன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பின்னால் வரைக்கும் போகணும் ஆச்சுங்களா. பின்னால் வந்து இந்த ரோடு இப்போ தான் போட்டுட்டு இருக்காங்க, அந்த ரோடு வந்து கரடு முரடாக இருக்குது, ரோட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ஆஃப்தல் ஒப்பி பின்னால் இருக்குது. அங்கே போடும்போது அந்த இங்கிருந்து இங்கே இந்த மொசாக்கில் அந்த மாபிளில் போகும்போது நம்ம ஸ்ட்ரெச்சர்ஸ் ஒன்றும் ஆகாது. திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஃப்தல் ஓபினா அவங்க பின்னால் வரைக்கும் போவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அந்த மாதிரி போகணும், குழந்தையே வருது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வருது அங்கேயும் போகணும்னா அதுவும் பின்னால் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி போகுது கடன் அந்த இதில் போகும்போதுங்க சார் வேர் அண்ட் டயர் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பஃபர் ஸ்டாக் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட் இருக்குது சார், இப்போ தான் வந்து நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நான் வந்து ஒரு 30 days கூட ஆகலை சார் ஆச்சுங்களா, 1 month ஆயிருக்கு நேற்றோட. அது ஒவ்வொன்றா நான் பேக் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து நேற்று தான் பார்த்தேன். இதில் நேற்று இன்சிடென்டலாக நேற்று மார்னிங் நேற்று நைட் தான் இந்த இன்சிடென்ட் வந்தது. நேற்று மார்னிங் வந்து நான் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் நேற்று ஒரு 5 o'clock இதுக்கு முன்னாடி எனக்கு இது ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்சிடென்ட்டில் இங்கே வேற ஒரு ஜூம் மீட்டிங் வரும்போது பார்த்தா அப்போ எனக்கு தெரிஞ்சது இன்னொரு 1.5 lakhs வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்கே இருக்குது, அதில் நமக்கு வேண்டியது வாங்கிக்கலாம், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டு ஸ்ட்ரெச்சர்ஸு வீல் சேர்ஸ் வாங்க. ஸோ நேற்று சொன்னேன் இன்றைக்கி நம்ம ப்ரொசீடிங் போகிறதுக்கு இல்லை சார். மருந்து சிஎம்சிஹெச்எஸ் பட்ஜெட்லேருந்தும் இங்கேருந்து வருது, ஜென்ரல் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது, இன்சூரன்ஸ் பட்ஜெட்டும் இருக்குது சார். ஜென்ரல் பட்ஜெட்டுக்கு நாங்கள் இன்சூரன்ஸோட இதிலிருந்தும் மணி போட்டுட்டு இப்போ முதல்வர் மருந்தகம்லேருந்தும் நாங்கள் நிறைய இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களை யார் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு வைங்க சார், இமீடியட்டாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க சார் உடனே. எஸ் சார், புரியுதுங்க சார். ஆனால் வந்து நீங்கள் வந்து
உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கே இது மாதிரி ஆகும்போது உங்களுக்கு தெரிய வருது இல்லைங்களா, இல்லை உங்களுக்கே இப்படி ஆகும்போது தெரிய வருது இல்லை, அப்போ வந்து நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபோன் எனக்கே பண்ணிடுங்க. பண்ணினா நான் சர்ப்ரைஸ் செக்கில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஏங்க எல்லா பக்கம் எல்லா டைமும் நம்ம போக முடியாது. யுவர் செல்ஃப் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் நத்திங் லைக் சர்ப்ரைஸ் செக்குங்க. அப்போ வந்து நான் வந்து இமீடியட்டாக அது உண்மையா அப்படின்ட்டு ஃபார்மசிலையும் கேட்டுருவேன். அது தகுந்த ஆக்ஷன் நான் எடுத்துருவேன். நம்ம ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அங்கே இருக்குதான்னு கூட ஸ்டோர்ஸில் வெரிஃபை பண்ணாமல் கூட அவங்க வந்து நம்ம சொல்லலாம். நம்ம ட்ரைனிஸ் மோஸ்ட்லி அது என்ன டேப்லெட் இதான் அது மாதிரி அது எடுத்துக்கோங்க. டிஎம்இ ஆஃபீஸ் 2 லீவ் டிஎம்இ ஆஃபீஸ் கொண்டு போய் எனக்கு உதவிட்டு yeah that has been filled up. Fill பண்ணிட்டோம். What? I mean all the other major departments are making this fill பண்ணிட்டோம். அது வந்து என்னோட பர்வியூல கிடையாது. கார்டியோதொராசிக் சர்ஜரி, கார்டியாலஜி அண்ட் கார்டியோதொராசிக் சர்ஜரி வந்து இன்டர்லிங்க்டு. கார்டியாலஜியில தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஸ்லாக்கன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. கார்டியோதொராசிக் சர்ஜரி ஹெட்டாக இருந்தவர் தான் வந்து டீனா ப்ரொமோட் ஆகி சிவகங்கா மெடிக்கல் காலேஜ் போனதுனால ஒரே ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன் மட்டும் இருந்தார். ஃபார் த என்டையர் டிபார்ட்மெண்ட் 4 பேர் இருக்கிறதுக்கு பதில் ஒருத்தர். ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு மேஜர் சர்ஜரி 6 hours பண்ணும்போது அதுக்கப்புறம் அவரே கால் நைட்டு டியூட்டி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாளாவது அவருக்கு வந்து மற்ற கேசஸ் பார்க்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால இன்னொருத்தரை வந்து டெபுடேஷன் சென்னையிலிருந்து பேசி வாங்கியிருக்கோம். அவங்க வந்து இங்கே அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அவங்க டெபுடேஷன் இருக்காங்க. நேற்று கூட ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டோம். எது சார்? அதான் சார் நான் இது சொல்லிட்டேனே. இப்போ இன்னைக்கு அவங்க வந்து அந்த சூப்பர்வைசர் இது வந்து இதில் எதுவுமே சரியா எனக்கு கிளியர் கட்டாக ஒரு பர்சன். ஆனால் சூப்பர்வைசர் யாரு நீங்கள் தான். அதனால இந்த சூப்பர்வைசர் வந்து இப்போ 5 days சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு சார். சூப்பர்வைசர் பேர் என்னப்பா? அந்த லேடி பேர் எஸ்தர் ராணி மணிவாசகம். அவர் என்ன பொறுப்பு? ரெண்டுமே சூப்பர்வைசர்ஸ் தான். 1 person at a time please. Yes sir. உள்ள வந்து டைமிங் இந்த டைமிங்க்கு தான் வந்து வெளியில இருக்கவங்க அட்டெண்டன்ஸ் வரணும்னு ஒரு ரூல் இருக்கு. எந்த நேரம் வேணாலும் போறதுனா வெளியில இருக்கவங்க பணம் கொடுத்தா உள்ள போயிடலாம் அப்படிங்கற ஒரு சொல்லுங்க. அதுதான் சார் ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கு. காசு கொடுத்தா ஜிஹெச்ல என்ன நடக்கும்? விசாரிக்கிறோம் சார். எப்பவுமே விசாரிக்க தான் சொல்றோம் சார். அவங்க எழுதி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வாங்கலை அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம அவுட் சோர்சிங் ஏஜென்சிங்கும் போது உடனே நம்ம வைஸ் பிரசிடென்ட் சென்னை கிட்ட தான் பேச முடியும். நம்ம டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. பட் இது இவ்வளோ தூரம் ஆனதுனால நான் அவுட் ஆஃப் த வே போயிட்டு தான் நான் வந்து அவர் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் நான் எடுத்தேன். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி அவுட் சோர்சிங் ஏஜென்சி அப்படின்றதுனால அந்த மேனேஜரை மாத்திர ஒரு இது கூட இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன் சார். இல்லை நம்ம ஜோனல்ல வந்து நம்ம ஜோனல் ஆஃபீஸ்லையும் ஹெட் ஆஃபீஸ்லையும் இன்னைக்கு இதை பற்றி திரும்பியும் பேசிடலாம் சார். பேசிட்டா என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். எல்லா வார்டுலயுமே பாத்தீங்கன்னா பேஷண்ட் எஸ் சார் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கும்போது சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல, மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது எந்த நடவடிக்கையுமே கிடையாது. I'll see to it சார். அஷ்யூர் பண்றேன் சார். அதுதான் சார் நான் வந்து கொஞ்சம் இது இங்க மட்டுமே இல்ல மேடம். ஐ ஹவ் ஒர்க்ட் இன் 3 stations. இது 3rd as dean. எவ்ரிவேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும். இது பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மேக்னிடியூட் வந்து அதிகமாக தெரியுது. எவ்ரிவேர் இதே ஆக்ஷன்ஸ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? பட் அது கொஞ்ச நாள் சப்டியூ ஆகுது, திருப்பி இட் கம்ஸ். ஸோ ஐ நோ லைக் மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சொல்லுங்க ஜெகதீஷ், கரெக்டாக சொல்லுங்க. 707 ஃபார் ஹாஸ்பிட்டல். ஒரு நிமிஷம். இல்ல சார் 707 இருக்காது. இல்ல அடிக்வெட்டா தான் இருக்கு. ஒன்லி தென் த ஆட்டிடியூடு அந்த பிஹேவியர் அதுதான் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்.
அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டெண்டர் போன டெண்டர் முடிச்சு இந்த டெண்டர் வரும்போது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கணும். ஊட்டியில் கூட நாங்கள் டபுள் கேட்டு வாங்கினோம். ஊட்டி மெடிக்கல் காலேஜ் தான் என்னோட ப்ரீவியஸ் இது. 169 இருந்து 312 வரைக்கும் வாங்கினோம். சிஎம் சார் வந்து புது கட்டடம் திறக்கும் போது நிறைய பெரிய இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 8 blocks இருக்குன்ட்டு கேட்டு வாங்கினோம். எல்லாமே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க நம்ம கவர்மெண்ட். அது மாதிரி தான் இங்கேயும் தெரியாது. இப்போதான் சார் அது அவங்க ஜோனல்லையும் ஸ்டேட்லேயுமே தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு அதில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஹேண்டுமே இல்லை. இதே மாதிரி அலிகேஷன் ஊட்டிலேயும் வந்துச்சு. அப்போ இதே ரிப்ளை தான் நாங்கள் கொடுத்தோம். அதுதான் உண்மையும் கூட. அது யூஸ்வல் ட்ரெண்டில் தான் இருக்குது சார். டெய்லி 45 ஃபீவர் கேசஸ் வருதுங்க சார். அடல்ட்டும் சில்ட்ரனும் சேர்ந்து ஓபியில் வராங்க. அட்மிஷன் வந்து 5 to 6 பேஷண்ட் தான். யாரும் ஒன்றும் பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப கம்மியும் அந்த மாதிரிலாம் கிடையாது சார். ஜென்ரல் ட்ரெண்டு தான் மெயின்டைன் ஆகுதுங்க சார். அது சொன்னாங்கல்ல இப்போ. அதுக்கு அது வந்து ஃப்ளூ வைரல் ஃபீவர் சொல்கிறாங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து எனி வைரல் ஃபீவரும் இது மாதிரி வரும். 5 டேஸில் சரியாயிடுச்சு அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். நம்ம யூஸ்வல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டில் பார்க்கும்போது வைரலாக பாக்டீரியாலாம் நம்ம தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சர்ஜ் இன்க்ரீஸ் வந்து இல்லவே இல்லை. நான் டெய்லியுமே ஃபீவர் ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால அது வந்து சீசனல் வந்து கால மாற்ற நிலையினால ரெயினும் சரியாக வராமல் வெதர் கண்டிஷன்ஸும் சல்ட்ரியாக இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு செக்யுலர் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குங்க சார். இல்லை சார், இல்லவே இல்லை. கோவிடும் இல்லை, H1N1 எதுவும் இல்லை சார்.